அன்பானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் அவர் வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய 3 கட்டங்களை வைத்திருக்கிறார். 3 விதமான காலங்கள். அந்த 3 காலங்களையும் ஒவ்வொரு மனிதனும் தாண்டிதான் ஆகும். யாருக்கும் அந்த 3 காலங்களையும் சந்திக்காம வாரதுக்கு இயலாது. அதுதான் ஒன்று இறந்த காலம், ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம். இன்னொரு காலம் இருக்குது நிகழ்காலம், இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. 3வது ஒரு காலம் இருக்குது எதிர்காலம். இது 3ஐயும் சொன்னா இன்னைக்கு அதிகமான மக்கள் சொல்லுவாங்க இது 3மே உலகத்தில் உள்ள விஷயங்கள் தான். ஒருத்தருக்கு 40 வயசுண்டா 40 வருஷம் அவருடைய இறந்த காலம். இப்ப அவர் வாழ்றது நிகழ்காலம். இதுக்கு எவ்வளவு காலம் வாழ இருக்கிறாரோ அது எதிர்காலம் என்று சொல்லுவோம். ஆனா குர்ஆனுடைய ஹதீஸுடைய தோரணையில பார்க்கும் போது அல்லாஹ் எதிர்காலம் என்று வேற ஒரு விஷயத்தை சொல்றான், இறந்த காலம் என்று வேறொரு விஷயத்த சொல்றான், நிகழ்காலம் என்று வேறொரு விஷயத்த சொல்றான். அதுல இறந்த காலம் அது யாருமே ஞாபகம் இல்லாத ஒரு காலம். அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சதோட அவர்களுடைய முதுக தடாவி அதுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா மக்களையும் அல்லாஹு தாலா படைச்சிட்டாங்க. என்னையும் உங்களையும் படைச்சு இன்னைக்கு எத்தனையோ 1000 வருஷங்கள் நாங்க இன்னைக்கு பேர்தே கொண்டாடுறோமே, அது எங்களுக்கு உடம்பு கொடுக்கப்பட்ட காலம். ஆனா எங்களோட ரூஹ் படைக்கப்பட்டு எத்தனையோ 1000 வருஷங்களாக ஆகுது. அன்றைக்கு எல்லா மக்களையும் அல்லாஹு தாலா படைச்சான். எல்லாரையும் அல்லாஹு தாலா அவனுக்கு முன்னால பரப்பி வச்சுட்டு எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் இல்லையா அவனோட ரப்பு? எல்லா ரூஹ்களும் ஒரே பதில் சொன்னதாம், நீதான் எங்களுடைய ரப்பு, வேற யாருமே. இப்ப அல்லாஹு தாலா அந்த ஒவ்வொரு ரூஹையும் பார்த்து சொன்னானாம், இந்த உடன்படிக்கை நடந்துச்சு. இப்ப நான் யாரு ரப்பு என்று கேட்டேன், நீங்க நான் தான் ரப்பு என்று சொன்னீங்க. இந்த உடன்படிக்கைக்கு நான் உங்களையே சாட்சியாக வைக்கிறேன், நீங்களே சாட்சியா இருங்க. கியாமத்துல நீங்க சொல்லப்படாது எங்கட வாப்பா முஸ்லிம் இல்ல, எங்கட உம்மா கிட்ட தொழுகை இல்ல, எனக்கு மார்க்கம் தெரியா, எனவே நான் உன்னைய வணங்கல்லன்னு சொல்லவான். இப்ப நீங்களே ஒத்துக்கொண்டீங்க. இதுக்கு நீங்க மட்டும் இல்ல சாட்சி, நானும் சாட்சியாக இருக்கிறேன். இந்த 7 வானங்கள் 7 பூமிகள் இவைகளும் இதுக்கு சாட்சியாக இருக்கு. அதோட சேர்த்து உங்களோட வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரையும் நான் சாட்சியாக ஆக்குறேன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப அந்த ஒவ்வொரு ரூஹையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மட்டும்தான் கடவுள், நான் மட்டும்தான் தெய்வம், என்னைய தவிர வேற யாருமே உலகத்துல கடவுள் இல்லை. இது நீங்க உலகத்துக்கு போன பிறகு சில நேரம் மறக்கும் உங்களுக்கு. எனவே மறக்காம இருக்கிறதுக்கு, உங்களுக்கு ஞாபகம் செய்யறதுக்கு நான் ரசூல்மார்களை உலகத்துக்கு அனுப்பி கொண்டே இருக்கேன். என்னுடைய வேதங்களையும் நான் உலகத்துக்கு இறக்கி கொண்டே இருக்கேன். அப்ப நீங்க விளங்கி கொள்ளலாம், அடே அல்லாஹ்விட ஒரு வாக்குறுதி சொல்லிட்டு வந்திருக்கிறோம், நாங்க அதுபடிதான் உலகத்துல வாழ வேண்டும் என்றது உங்களுக்கு விளங்கும். இப்ப எல்லாரும் ஒரே குரல்ல அல்லாஹ் கிட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ், நாங்க ஏத்துக்கொள்றோம், லா ரப்ப லனா சிவாக் வலைஸ லனா ரப்புன் சிவாக் அந்த ரப்புனா வ இலாஹுனா. யா அல்லாஹ், நீதான் எங்களுடைய ரப்பு, கடவுள், உன்னைய தவிர வேற யாருமே எங்களுக்கு தெய்வங்களோ கடவுள்களோ என்ற இந்த வாக்குறுதி அல்லாஹு தாலா எடுக்கிறார். இதுக்கு பிறகு ஒரு கட்டம் நடக்குது, அத குர்ஆனும் சொல்லுது. இப்படி எல்லாம் வாக்குறுதி எடுத்த பின்னால அல்லாஹு தாலா ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு மக்களை அல்லாஹ் டசனாக வெளியாக்குறார். 1000ஆம் ஆண்டு வாழ்ந்த மக்கள் வேற, 1100ல வாழ்ந்தவங்க வேற, 1200ல வாழ்ந்தவங்க வேற, இன்றைக்கு 2000ல வேற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்ல, இதை நான் எப்படி உருவாக்கினேன்? அங்க இருந்த அடுத்த கட்டம், ஒவ்வொரு தாயுடைய வயிற்றுக்குள்ளால அந்த கரு உருவாகுது. وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ مِنْ سُلَالَةٍ مِنْ طِينٍ
ثم جعلناه نطفة في قرار مكين ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر فتبارك الله أحسن الخالقين. உன்னை எப்ப நான் உலகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவு செஞ்சேனோ உன்னுடைய தாயுடைய வயிற்றுக்குள்ளார ஒரு இந்திரியத்தை அனுப்புறேன். ஒரு ஆணுடைய இந்திரியம் போகுது, பிறகு அது இரத்த கட்டியாக மாறி, அது சதக்கட்டியாக மாறி, அது எலும்பாக மாறி, எலும்புகளுக்கு மேல அல்லாஹ் அதாவது திரும்ப சதைகளை இணைச்சி ஆச்சரியமான மனிதனாக அல்லாஹ் உன்னை உருவாக்குறான். ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். எவ்வளவு அழகான ஒரு படைப்பா அல்லாஹ் படைச்சான் என்று அல்லாஹ்வே அவனை புகழ்ந்து கொள்றான். அந்த கட்டமும் எங்களுக்கு ஞாபகம் இல்லை. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நாங்க ஆலமுல் அருவாஹில் இருந்தோம், அல்லாஹோட பேசினோம், பிறகு தாயுடைய வயத்துல 10 மாசம் இருந்தோம். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அவளுக்கு, எவ்வளவு இருட்டு தெரியுமா அவளுக்கு. ஞாபகம் இருக்கா? யாருக்கும் ஞாபகம். எங்களுடைய எதிர்காலத்தை அல்லாஹ் எங்களுக்கு சொல்ல போய்தான் ஞாபகம் இருக்கு. அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லதி ஹலகலகும் வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திகும் லா தஅலமூன ஷைஅன். நாங்க உங்களை உலகத்துக்கு அனுப்புற நேரம் எந்த ஒன்றுமே தெரியாம தான் அனுப்பினோம். நாங்க தான் அனுப்பினோம் அவங்களே, நீங்க வெளியே வரல. டாக்டர்ஸ்மாரோ விஐஜியோ யாரோ உங்களை வெளியே எடுக்கல, அல்லாஹ் தான் உங்களை வெளியாக்கினான் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்ற. இதுதான் எங்கட எதிர்காலம், எங்கட இறந்த காலம். இந்த இறந்த காலத்துல நாங்க எத்தனையோ 1000 வருஷம் வாழ்ந்துகிறோம். ஆலமுல் அருவாஹ்ல எத்தனையோ 1000 வருஷம், தாயுடைய வயசுல அதாவது வயிற்றுல 10 மாசம். இந்த இறந்த காலத்தை பத்தி யாருக்குமே ஞாபகம் இல்லை. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்தை சொல்றான். அதுதான் எங்கட எதிர்காலம். எதிர்காலம் எதுண்டா, நாங்க எப்ப கண்ணை மூடுறோமோ அன்றைக்குதான் எங்களுடைய எதிர்காலம் உருவாகும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லி படிக்க வைக்கிறோம், நல்ல படி, எதிர்காலத்துல நல்ல வரையிலும் சந்தோஷமா நிம்மதியா பெரிய அமைப்புல உனக்கு வாழையிலும். ஆனா அல்லாஹ் சொல்ற எதிர்காலம் எப்போ ஒருத்தர் கண்ணை மூடுறாரோ, எப்போ ஒருத்தருக்கு மௌத்து வருதோ அப்பதான் அவருடைய எதிர்காலத்தையே ஆரம்பிக்கிறார். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நாள் சஹாபாக்களோட ஒரு மக்பரா கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்களோட அந்த கழுத தடமாறுது, நபி அவர்கள் கீழே போட பார்க்குது, அந்த அளவுக்கு அது துடிக்குது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இன்னைக்கு யார்ட கபர் இருக்கு? சொல்றாங்க சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ் எனக்கு தெரியும், ஒரு 5-6 காஃபிர்களுடைய ஜனாசா இங்க அடக்கப்பட்டு. நபி அவங்க சொன்னாங்க, நான் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்பேன், இந்த கபருக்குள்ளால நடக்கக்கூடிய அதாபுகளுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கணும் என்று சொல்லி. நான் துஆ ஏதரமா கேட்கல, நான் துஆ கேட்டிருந்தா நீங்க யாரும் ஜனாசாக்களை அடக்க மாட்டீங்க. கபருக்குள்ளால் நடக்கக்கூடிய வேதனையும் பயங்கரமும் மனுஷனையும் ஜின்னையும் தவிர உலகத்துடைய எல்லா படைப்புகளும் கேட்குது. அதனாலதான் அல்லாஹுக்கு மாறு செய்யற மனுஷன் மட்டும்தான். நாங்க எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா மாடு அல்லாஹ்வுக்கு மாறு செய்து, பறவை அல்லாஹ்வுக்கு மாறு செய்து, பறவை விபச்சாரம் செய்து, மாடு களவாண்டுது, மாட களவான்ற மனுஷன் இருக்கிறான். ஆனா மாடு களவாண்டு இல்ல. உலகத்துல எந்த படைப்பும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதில்ல. மாறு செய்யற ஒரே ஒரு படைப்பு மனுஷன் மட்டும்தான், மனுஷனும் ஜின்களும் மட்டும்தான். எதிர்காலம் ஆரம்பிக்க 1வது வீடு அது ஒவ்வொருத்தருடைய கபரு. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஜனாசாவை கொண்டு போயிட்டு அடக்கம் செஞ்சா அவருக்கு அடக்கம் செஞ்சுட்டு போறதோட 2 மலக்குமார் வார். அந்த 2 மலக்கும் கடும் கருப்பாக இருப்பான். அவங்க 2 பேருடைய கண்ணு கடும் நீளமாக இருக்கும். வந்து இவர்கிட்ட கேள்வி கேட்பான், உலகத்துல எத்தனை டிகிரி முடிச்சிருக்கிறாய், எத்தனை கோடி சம்பாதிச்சாய், எவ்வளவு பெரிய வீட்டுல வாழ்ந்தாய், உலகத்துல வாழ்ற நேரம் பேரை போட்டுட்டு வந்தியா பேரை போடாம வந்தியா, அதான் கேட்பான். அங்க கேள்வி அது இல்ல, சில கேள்விகள் இருக்குது. அவனோட ரப்பு யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேரடியாக காட்டி இந்த மனுஷன் யாரு,
அவர் நல்லவராக இருந்தால் சொல்லுவார், ஹுவ அப்துல்லாஹி வ ரசூலுஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னஹு ரசூலுல்லாஹ். அவர் சொல்வார், அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய அடிமை, இவர்தான் என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவார். இப்ப மலக்குமார் ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, உன்னைய பார்த்தோன்னே எங்களுக்கு விளங்கிச்சு, இந்த கேள்விகளுக்கு எந்த தடமாட்டமும் இல்லாம நீ பதில் சொல்லுவாய், உன்னைய பார்க்கும் போது எங்களுக்கு விளங்கிச்சு. இப்ப இவருடைய அந்த கபரு வெளிச்சமாக ஆக்கப்படும், சொர்க்கத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். இத பார்த்துட்டு இவர் சொல்லுவாரு, எனக்கு ஒரு சான்ஸ் தாங்களே, உலகத்துல என்ன நினைச்சு என் உம்மா அழுவுறா, என்ன மனைவி அழுவுறா, என்ன பிள்ளைகள் அழுகுறாங்க, எனக்கு கிடைச்ச பாக்கியத்தை நான் சொல்லிட்டு வாரேன். மலக்குமார் சொல்லுவாங்க, எதிர்காலத்துக்கு வந்தா திரும்ப நிகழ்காலத்துக்கு போவேலா, இங்க வந்தா திரும்ப உலகத்துக்கு போகலா. ஒரு புது மாப்புல எந்த கவலையும் இல்லாம தூங்குவாரே, அதை போல நீ தூங்கு என்று சொல்லுவான். ஹதீஸ் சொல்லுது, இவர் எதிர்காலத்துல இவர் சக்சஸ், இவர் செட்டிலாம மாற்றவர் யாரு? அவர் யாருண்டா, ரசூலுல்லாஹ்வை காட்ட நேரம் இவர் தடமாறுவார். யார் இவர் தெரியாது எனக்கு, இவரை பத்தி மக்கள் என்னமோ பேசினாங்க, நானும் நல்ல இவரை பத்தி ஸ்பீச் செஞ்சுக்கிறேன், சும்மா பேசுகிறேன், ஆனா இவர் யாருன்னு எனக்கு தெரியா. மலக்குமார் சொல்லுவாங்க, நீ தடமாற்றத்திலே எங்களுக்கு விளங்கிச்சு, நீ உழக்குவா என்று சொல்லு, உனக்கு பதில் தெரியாம போகும் என்றது எங்களுக்கு தெரியும். சொல்லுவாங்க, இந்த கபர் ஒன்றோட ஏதாவது அவரை இறுக்கிக் கொள்ளும், அவருடைய எலும்புகள் எல்லாம் துண்டு துளாவே. இந்த அதாப் எதுவரைக்கும் கிடைக்கும் அவருக்கு? 6 மாசம், 6 வருஷம், 60 வருஷம், 60,000 வருஷம், 6 லட்சம் வருஷம், சொல்ல தெரியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஆக முக்கியமான சஹாபி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. உலகத்துல அவரை போல யாரும் கஷ்டப்படல, வெறுமனே சில வருடங்கள் உலகத்துல கஷ்டத்தை அனுபவிச்சார். இன்னைக்கு 1400 வருஷமா அந்த எதிர்காலத்துல சந்தோஷமாக விஐபி லைஃப் அவர் என்ஜாய் பண்றார். அபூஜஹல் அழகானவன், வசதியோடு இருந்தவன், உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணினான். இன்னைக்கு 1400 வருஷம் எதிர்காலம் நாசமா போச்சா, எதிர்காலம் மண்ணு அவர்ல. இந்த எதிர்காலத்துக்கு முடிவே இல்லை. குர்ஆன் சொல்லுது, இன்ன யௌமன் இன்த ரப்பிக் கஅல்ஃபி ஸனத்தின் மிம்மா தஉத்தூன். உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்றேன்டா, அல்லாஹ் கிட்ட ஒரு நாள் என்றது உலகத்துல 1000 வருஷத்துக்கு சமம். 10-15 ஜெனரேஷன் வாழ்றதுதான் ஒரு மனிதனுடைய ஒரு நாளம். இவர்களுடைய அஸாப் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கு. திருப்ப எதிர்காலத்துல 2வது ஸ்டெப், ஓ லெவல் முடிஞ்சு ஏ லெவல் போற மாதிரி அங்கேயுமே இருக்கு. குர்ஆன் சொல்லுது, வனுஃபிஹ ஃபிஸ்ஸூர் فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون. அந்த கபர்ல இருந்து ஒரு நாள் எல்லாரும் எழும்புவாங்க. எங்க போடுவாங்க? மஹ்ஷருடைய மைதானத்துக்காக எல்லாரும் எழும்பி வருவான். குர்ஆன் சொல்லுது, சூர் ஊதப்படும், எல்லோரும் கபர்கள்ல இருந்து எழும்பி அல்லாஹ்வை நோக்கி நடப்பான். அந்த லைஃப் எப்படியாப்பட்ட லைஃப்ண்டா, ஊடு வாசல் இல்ல, யாருக்கும் காணி பூமி இல்ல, வாகனம் இல்ல, சல்லி இல்ல, உடுக்கிறதுக்கு உடுப்பே இல்ல. அந்த லைஃப் எல்லாரும் நிர்வாணிகளாக இருப்பாங்க. அல்லாஹ்வுக்கு முன்னால எல்லாரும் எழும்பி தடமாறுவாங்க. இப்ப அந்த காஃபிர்கள் கேட்பாங்க, எங்கட தூக்கத்துல இருந்து எங்களை எழுப்பாட்டினது யாரு? நல்லவங்க சொல்லுவாங்க, உலகத்துல பயான் பண்ணாங்களே அப்பா, ஞாபகமிக்க அவங்களுக்கு கியாமத் என்று ஒன்று வரும், அங்க அல்லாஹ் எல்லாரையும் எழுப்பாட்டுவான், அங்க கேள்வி கணக்கு இருக்குது, அது பயங்கரமான ஒரு நாள் என்று உலகத்துல சொன்னாங்களே, அந்த நாள் தான் இந்த நாள் என்று சொல்லுவான். குர்ஆன் சொல்லு, அந்த நாள் எவ்வளவு சீரியஸான நாள், அது எவ்வளவு பயங்கரமான நாள். கல்லா இதா தக்கத்தில் அர்த், அந்த ஆயத் சொல்லுது, வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. அந்த நாள் எவ்வளவு பயங்கரமான நாள் என்றா, சூரியன் தலைக்கு மேல வந்திருக்கும், சூடு
உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்லை. அல்லாஹும் மலக்குமார்களும் எல்லாருக்கும் முன்னால காட்சி அளிப்பான். இதுதான் பயங்கரம். அதை விட பயங்கரம் என்னண்டா, ஒவ்வொருத்தையும் கண்முனுக்கு நரகம் விளங்கும். நரகத்தை எல்லாரும் பார்ப்பாங்க. குர்ஆன் சொல்லுது, யௌமஇதி யததக்கருல் இன்சான் வ அன்னா லஹு ذிக்ரா. அத பார்த்ததோட மனுஷன் யோசிப்பான், வாழ்க்கையை நான் நாசமாக்கிட்டேன். அப்பதான் இவருக்கு புத்துணர்ச்சி வரும். அப்பதான் இவர் யோசிப்பார். அல்லாஹ் கேட்கிறான், நீ இப்ப யோசிச்சு என்னப்பா செய்ய? உலகத்துல கால நேரம் இருந்துச்சு, அங்க நீ யோசிக்கலையே, இங்கேயும் யோசிக்கிற. இப்ப எல்லாருடைய ரிசல்ட்டையும் அல்லாஹ் சொல்ல போறான். குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் சொல்லுவான், உங்க ஒவ்வொருத்தருடைய முடிவை நீயே பார்த்துக்கோ. எல்லோருடைய பட்டோலைகளும் ஒவ்வொருத்தருடைய ரிப்போர்ட்டையும் அல்லாஹ் கையில கொடுப்பான். உலகத்துல 60 வருஷம் நீங்க என்ன சாதிச்சீங்க, 50 வருஷம் நீங்க என்ன சாதிச்சீங்க? அங்க அல்லாஹ் கிட்ட சொல்லலுமா, யா அல்லாஹ் நான் கஷ்டப்பட்டு ஊடு கட்டிக்கிறேன், கஷ்டப்பட்டு என்ன வியாபாரத்தை டெவலப் பண்ணிக்கிறேன், இதை சொல்லலுமா? ஒவ்வொருத்தரும் அவங்களோட பட்டோலைய கையில எடுத்து பார்த்துட்டு சொல்லுவாங்க, மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா வவஜது மா அமிலு ஹாதிரா. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, நான் செஞ்ச சின்ன பாவத்தையும் அல்லாஹ் எழுதி வச்சுக்கிறானே, நான் செஞ்ச சின்ன நன்மையும் அல்லாஹ் எழுதி வச்சுக்கிறானே, இது ஒன்றுமே மிஸ் ஆகலையே. அல்லாஹ் கிட்ட ஒன்றும் மறக்கலாம். அல்லாஹ் கிட்ட எந்த ஒரு நன்மையை மறக்கவும் மேலா, எந்த ஒரு பாவத்தை மறக்கவும் மேலா. அதுக்குதான் 24 hours 2 மலக்குமார அல்லாஹ் கேமரா மாதிரி வச்சுக்கிறான். செய்யற சின்ன பாவமும் அங்க ரெக்கார்ட் ஆகும், செய்யற பெரிய பாவமும் அங்க ரெக்கார்ட் ஆகும். நல்லவராக இருந்தால் அவர் சொல்லுவார், فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ. அவர் சொல்வார், எனக்கு தெரியும் இப்படி ஒரு நாள் வரும் எனக்கு தெரியும், அதனாலதான் உலகத்துல புத்திசாலிய போல நான் வாழ்ந்தேன். அவர் சந்தோஷமா அங்க இருப்பார். யாருடைய பட்டோலை அவருடைய எழுத கையில கிடைக்குதோ அவர் சொல்லுவார், நான் மண்ணோட மண்ணாவி பேத்திருந்தா எவ்வளவு நல்ல, மனுஷனா பிறந்தேன் யோசிப்பான். ஹலக அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, ஏந்த பணத்தால் மாவினா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, ஏந்த பணத்தால ஏந்த பதவியால ஏந்த அந்தஸ்தால இங்க எனக்கு ஒன்றுமே செய்யலாம் பேத்திருக்கிறது. எவ்வளவு சீரியஸான நாள் அது, எவ்வளவு பயங்கரமான நாள் அது. இதை தாண்டி 3வது ஒரு கட்டம் வைக்குது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ப இத மஹ்ஷருடைய மைதானத்துல அது எவ்வளவு காலம் போகும், எத்தனை வருஷம் போகும், அது பெரிய ஒரு பாடம். இதை தாண்டி கடைசி முடிவு ரிசல்ட், இப்பதான் ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய முடிவு கிடைக்க போகுது. அல்லாஹ் ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்ல போறான், நீங்க எல்லாம் சொர்க்கம் போங்க, நீங்க எல்லாம் சொர்க்கவாதிகள் என்று சொல்ல போறாங்க. நாங்க உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கா இல்லையான்றது அன்றைக்குதான் முடிவாக போகும். கடைசியா சொர்க்கம் போறவர் எந்த நன்மையும் உலகத்துல அவர் செய்யல. ஒரு முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக மௌத்தாக இருக்கிறார். இவருக்கு கிடைக்கிற சொர்க்கம், ஹதீஸுடைய கருத்து, இந்த உலகத்தை போல 10 மடங்கு சொர்க்கம். வெளிமட ஒருத்தருக்கு சொந்தம் என்ற எப்படி இருக்கும்? அவருக்கு எவ்வளவு மதிப்பு, அவருக்கு எவ்வளவு ஒரு கௌரவம். வெளிமடை இல்ல, உலகம் இல்ல, உலகத்தை போல 10 மடங்கு சொர்க்கம். இது கடைசியா சொர்க்கம் போறவர். அமல் செஞ்சு உலகத்துல அல்லாஹ்வுக்காக தீனுக்காக நேரம் கொடுத்து ஒருத்தர் உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்திருந்தா எவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடைசியாக நரகம் போறவர் ஒரு கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் சொல்ல போறான், நீ நரகத்துக்கு போ. அங்க எப்படி அதாபண்டா குர்ஆன் அதையும் சொல்லுது. வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னah அன் அஃபீது அலைனா மினல் மா அவு மிம்மா ரஸககுமுல்லாஹ்
قالوا إن الله حرمهما على الكافرين. ஒரு நரகவாசி சொர்க்கத்தில போய் சொல்லுவாரு, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொஞ்சம் ஊத்துங்க, நான் வாயால் எடுத்து குடிச்சுக்கோ. எனக்கு குடிக்க தண்ணி கொஞ்சம் ஊத்துங்க, அந்த தண்ணி எடுத்து நான் குடிக்கிறேன். அல்லது ஏதாவது ஒரு சாப்பாடு எனக்கு பிச்சை போடுங்க, அதை நான் சாப்பிடுறேன் என்று ஒரு நரகவாசி சொர்க்க வாசல்ல போயிட்டு கெஞ்சுவான். உலகத்துல என்ன கஷ்டவாளியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய நோயாளியா இருந்தாலும் தண்ணிக்கு வக்கில்லாதவன் யாருமே இல்லை. ஆக குறைஞ்சது தண்ணியாவது இருக்கும். நரகவாசிக்கு ஆக குறைஞ்சது தண்ணி கூட கிடைக்காது. எவ்வளவு சீரியஸான விஷயம் இது. இப்ப அல்லாஹ் சொல்றான், எதிர்காலம் என்னன்றது தெரியும், இறந்த காலம் என்னன்றது தெரியும், இப்ப நிகழ்காலம் இது உலகத்துல நாங்க வாழக்கூடிய வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு இது சீரியஸ், வெரி வெரி சீரியஸ் மேட்டர். என்ன எங்களுக்கு உலகம். ஆனா அல்லாஹ்விட சீரியஸ் என்ன? அல்லாஹ்விட சீரியஸ் மௌத்துக்கு புறவுள்ள வாழ்க்கை. எங்கட முழு கவலையும் முழு டென்ஷனும் முழு நோக்கமும் உலகத்தை பத்தி தான். அல்லாஹ் உலகத்தை பத்தி என்ன சொன்னான்? அது ரெண்டையும் அவ்வளவு சீரியஸா பேசிட்டு அல்லாஹ் உலகத்தை பத்தி சொல்றான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். உலகம் என்றது என்ன தெரியுமா? இது சின்னோடு ஏமாற்றக்கூடிய இன்பம், சின்னோடு இன்பம். இன்னொரு ஆயத் சொல்லுது, உலகம் என்றது விளையாடுறதும் வீண் விளையாட்டு. நீ உலகத்துல மதிப்பு யாரு? யாருக்கு மதிப்பு? விளையாடுறவனுக்கும் நடிக்கிறவனுக்கும். இன்னைக்கு எல்லாம் நடிகனாதி, நடிச்சாதான் மதிப்புன்றது எல்லாருக்கும் தெரியும். நடிகனுக்கும் விளையாட்டுல அந்த துறையில உள்ளவனுக்கு உள்ள மதிப்பு யாருக்குமே இல்லை. அதுதான் உலகம். குர்ஆன் சொல்லுது, இது அவசரமாக முடிஞ்சு போற சின்னோரு இன்பம். இப்ப நாங்களும் அதைதான் மாட்டிக்கிறோம். பணத்துடைய பொறுமதி எங்களுக்கு விளங்குது, அரசியலுடைய பொறுமதி எங்களுக்கு விளங்குது, படிப்புடைய பொறுமதி எங்களுக்கு விளங்குது, வியாபாரத்துடைய பொறுமதி எங்களுக்கு விளங்குது. ஆனா தொழுகையுடைய பொறுமதி எங்களுக்கு விளங்குது. சதக்காவுடைய பொறுமதி என்ன, குர்ஆனுடைய பொறுமதி என்ன, தீனுடைய பொறுமதி என்ன, இந்த மகத்துவம் எங்களுடைய உள்ளத்துல இல்ல. ஏண்டா எங்களுக்கு சீரியஸ் எங்கட உலகம் மட்டும். அன்பான சகோதரர்களே, நாங்க அப்படி வாழ்வோம் என்றா எங்கட வாழ்க்கை ஒரு ஒரு நஷ்டமான, ஒரு ஆகவே கைசேதமான ஒரு வாழ்க்கையாக எங்கட வாழ்க்கை மாறி. எனக்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு புத்தியாக சொல்லிதாரான், உலகத்துடைய வாழ்க்கையை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எதிர்காலத்துல நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த வாழ்க்கையை நீங்க தீனோட கழிச்சுக்கோங்க. எங்களுக்கு இன்றைக்கு எந்த அளவுக்கு நாங்க துனியாக்களுக்கு நேரம் கொடுக்கிறோம் என்றா எங்களோட தொழுகைக்கு கூட எங்களுக்கு நேரம் இல்லாத லெவல்ல இருக்கு. நாங்க உண்மையான முஸ்லிம், எங்களோட உண்மையான கொள்கைய வெளியாக்குற இடமே எங்களோட தொழுகை தான். எங்கள்ட தொழுகை சீரில்லாட்டி எங்களோட வேற எந்த அமலுமே அல்லாஹ் கிட்ட கபூல் இல்லாம போயிடுச்சு. அல்லாஹ் எங்கெல்லாம் சொர்க்கவாசிகளை பத்தி பேசினானோ அங்கெல்லாம் அவர் தொழுகையாளியாக இருப்பான்றது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். சொர்க்கவாசிகளுடைய ஆகப்பெரிய தன்மை அவங்க தொழுகையில பேணுதலாக இருப்பான். இன்னைக்கு எங்களோட தொழுகையுடைய ஹாலாத் எப்படி இருக்கு? ஒரு அரசியல் கூட்டம் என்றா 10 மணிக்கு கூட்டம் என்றா 9:50 இவர் போய் நிற்கிறார். கோர்ட்ல இவருடைய வழக்கு இருக்கின்றா 11 மணிக்கு போக வேண்டியவர் 10 மணிக்கு போறார். பிள்ளைக்கு கிளாஸ் 8 மணிக்குண்டா வீட்டுல எல்லாருமே 7 மணிக்கு எழும்பிட்டான். டைமுக்கு முன்னுக்கு வாப்பவும் மகனும் முன்னுக்கு. ஆனா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறான். ஹையால ஸலா, உனக்கு வெற்றி இங்க இருக்குது, நான் தாரேன் வா. ஹையால ஸலா, வெற்றி இங்க இருக்குது வா. ஹையால ஸலா, தொழுகையின் பக்கம் வா, தொழுகையில தான் வெற்றி இருக்குன்னு அல்லாஹ் சொல்ற. நாங்க முன்னுக்கு இருந்து எங்கட வேற வேற விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கட வியாபாரம் எங்களுக்கு பெருசு, பேசிக்கொண்டு நிக்கிற கூட்டாளி எங்களுக்கு பெருசு, எங்கட வேற வேற விஷயங்கள் பெருசு. நாங்க இந்த நன்மையோட போனா அவ்வளவு பெரிய சொர்க்கம் எங்களுக்கு கிடைக்குமா? எங்கட எதிர்காலம் சிறந்த எதிர்காலமாக மாறுமா? அல்லாஹ் சொல்றான், நீ சுபவுக்கு வந்து 2 ரக்காத் முன் சுன்னத் தொழு, நான் உனக்கு இந்த முழு உலகத்தையும் விட சிறந்த நன்மையை தாரேன். ஒரு சுபஹான் அல்லாஹ் என்ற பாதையில சொல்லு. இந்த உலகம் நிறைய தங்கம் அல்ல, முத்து இல்ல, நன்மைகளை தாரேன். உலகம் நிறைய நன்மைகள், அந்த நன்மையை வச்சுதான் சொர்க்கத்துல எங்களுக்கு பிரயோசனம் அடையுது. தங்கத்தை கொண்டு போன டாலரை வச்சு
எங்களுக்கு சொர்க்கத்துல அந்தஸ்து அடையவே இயலாம். எனவே உலகத்துல நாங்க சேகரிக்க வேண்டியது நன்மைகள் தான். எதிர்காலமும் அது எங்கட கையில இல்லை, அது அல்லாஹ் முடிவு செய்யறதுதான். இறந்த காலமும் அது எங்கட கையில இல்லை. ஆனா இந்த நிகழ்காலம் எங்க ஒவ்வொருத்த கையிலையும் இருக்குது. எங்களுக்கு நினைச்சா அதை ஹராத்ல பாவிக்கவும் மேலும், அதை நினைச்சா எங்களுக்கு ஹலால்ல பாவிக்கவும். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் உலகத்துல யாரெல்லாம் உலகத்துல தீன மதிச்சு வாழ்றாங்களோ அல்லாஹ்வும் கியாமத்துல அவங்களை கண்ணியப்படுத்துவான். உலகத்துல யாரு தீன மிதிக்கிறாங்களோ, அவங்களோட தேவைக்கு மட்டும் தீனை யூஸ் பண்றாங்களோ, இவங்களையும் அல்லாஹ் உலகத்துல யூஸ் பண்ணிட்டு விட்டுருவான். இன்னைக்கு சிலவங்க மார்க்கத்தை யூஸ் பண்ற சாப்பாடுல போடுற ரொம்ப மாதிரி. கல்யாணம் வந்தா சும்மா ஒரு சடங்குக்கு ஒரு ஃபாத்தியாக ஒருத்தர், என்னமாவது ஒவ்வொரு காரியங்கள் வந்தா மார்க்கத்தை அதுக்கு மட்டும் சும்மா தொட்டு எடுக்கிற. ஆனா வாழ்க்கையுடைய 199 யாரையோ பார்த்து உலகத்துல எது ட்ரெண்டிங்கா இருக்குதோ அதை தான் செஞ்சு கொண்டிருக்கிறான். கியாமத்துல யாரோடு இருக்க வரும்? எங்களுக்கு யாரு முன்மாதிரி? நாங்க யார்ட வாழ்க்கையை பார்த்து எங்களோட வாழ்க்கையை மாற்றணும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க உலகத்துல யாரையாவது ஃபாலோ பண்றேன்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்களை ஃபாலோ பண்ண. அந்த சஹாபாக்களை மாதிரி அவங்களோட வாழ்க்கையை மாத்திக்கும். அவங்க சும்மா மடமையான ஆட்கள் இல்ல. அவங்க அபர்ருஹா குலூபன், அவங்களோட உள்ளங்களை விட சுத்தமான உள்ளங்கள் உள்ள உலகத்துல யாருமே இல்லை. அவங்களோட உள்ளங்கள் எல்லாம் அவ்வளோ சுத்தமான உள்ளங்கள். அமகுஹா இல்மன், அவங்களோட அறிவு இது ஆழமான அறிவு. அந்த சஹாபாக்கள் குர்ஆனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸையும் விளங்கக்கூடிய திறமை உள்ளவங்களாக இருந்தான். இன்னைக்கு எங்களுக்கு குர்ஆன் ஒரு ஆயத்தை ஓதினா அதுல தஃசீரை சொல்லாம அந்த ஆயத் விளங்காது. சஹாபாக்களுக்கு ஒரு ஆயத்தால எத்தனையோ விளக்கங்கள் படும். அல்லாஹ்வுடைய வசனத்தை சுமக்கக்கூடிய அறிவாளிகளா இருந்தான். ஆனா வஅக்கல்லுஹும் தகல்லுஃபன் வஅகல்லுஹும் தகல்லுஃபன், அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா அவங்களோட நேரங்கள்ல அதிகமானதை மறுமையுடைய வாழ்க்கைக்காக கொடுத்தான். கிடைக்கிறத சாப்பிடுவாங்க, கிடைக்கிறத உடுப்பாங்க. அவங்களோட பள்ளி எல்லாம் இது போல காபட் போட்ட பள்ளிகள் இல்ல, ஃபேன் போட்ட பள்ளிகள் இல்ல, ஏசி போட்ட பள்ளிகள் இல்ல. அவங்க தொழுந்ததெல்லாம் மண்ணுக்கு மேலதான். அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பல கறிகள் இருக்கல. கிடைக்கிற சாப்பாடை திம்பாங்க, கிடைக்கிற கறியை திம்பாங்க, கிடைக்கிற பாத்திரத்துல சாப்பாடை சாப்பிடுவாங்க. உலகத்தை முச்சம் அவங்க அலட்டி கொள்ளல. அவனோட கால நேரங்கள் அல்லாஹுக்கே கொடுத்தாங்க. ஒரு சஹாபியுடைய சம்பவத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். அப்துல்லா இப்னு ஹராம் என்ற ஒரு சஹாபி, இவர் உஹது யுத்தத்துல கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டிருந்தார். இவருடைய உடம்ப அதாவது காஃபிர்கள் சல்லடைய போல சின்னா பின்னமாக ஆக்கியிருந்தான். அவங்களோட ஜனாசா மூடி வைக்கப்பட்டிருக்குது. மகன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மௌத்தா போன சஹாபியுடைய பெண் பிள்ளைகளும் வந்தாங்க. வந்து அந்த கஃபனை ஒஸ்த பார்க்கிற நேரம் இருந்த சொந்தக்காராக்கள் சொன்னாங்க, கஃபனை ஒஸ்திராதீங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல எனக்கு மனசு இடம் கொடுக்கல, நான் திருப்ப அந்த கஃபனை ஒஸ்த பார்த்தேன், திரும்பவும் அனுமதி கொடுக்கல. அவங்க வானாண்டாங்க. கடைசியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரவாயில்ல வாப்போ பார்க்க விடுங்க மகனுக்கு. அந்த கஃபனை ஒஸ்திர நேரம் அந்த முகமும் உடம்பும் அந்த அளவுக்கு சல்லடைய போல ஆக்கப்பட்டுருச்சு. இத பார்த்தம் அவனோட மகள் ஒரு சத்தம் போட்டா அங்க இருந்த எல்லா சஹாபாக்களும் அந்த சத்தத்தை கேட்கிறான். அந்த அளவுக்கு பெரிய ஒரு சத்தம் கொண்டு போட்டான். இந்த வாப்பாக்கு இப்படி ஆகிட்டே. அந்த உடம்பு வெயில்ல வைக்கப்பட்டிருந்துச்சு. இங்க ஸ்ரீலங்காவுடைய வெயில போல இல்ல, சவுதியுடைய வெயில், சுட்டரிக்கக்கூடிய வெயில். இவ்வளோ அதாப் செய்யப்பட்ட உடம்பு அது வெயில்ல வைக்கப்பட்டிருக்கே. இந்த ஆத்திரத்தோட மகள் சொல்ற நேரம் நபி சொன்னாங்க, ஏமா அழுகுற? உன்னோட வாப்பட ஜனாசாவை வெயில் படாம மலக்குமார்கள் நிழல் கொடுக்குறாங்கன்னு சொன்னான். ஜனாசா அடக்கம் செய்யப்படுது. 2 நாள் 3 நாள் போகுது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. நபி அவங்க கேட்டாங்க, ஜாபிர் என்ன உடைஞ்சு பேத்திக்கிறீங்க, பாப்பா மூத்து சுட்டியா? சொன்னாங்க, ஓய் ரசூலுல்லாஹ். சொன்னாங்க, ஜாபிர் நீ கவலைப்படாதே, அல்லாஹ் எல்லாரோடையும் திரைக்கு பின்னால் இருந்துதான் பேசுவான். உன்னோட வாப்போட அல்லாஹ் திரையே இல்லாம பேசுவான். உன்னோட வாப்பா கிட்ட அல்லாஹ் கேட்டான், அப்துல்லாவே உனக்கு என்ன ஆசை நீ சொல்லு, நான் செஞ்சுதான். உன்னோட வாப்பா அல்லாஹ் கிட்ட சொன்னாரு, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, யா அல்லாஹ் என்னை உலகத்துக்கு அனுப்பு. பல பெண் பிள்ளைகளை விட்டுட்டு அவங்க மூத்தா போனான். அவங்களுக்கு திருமணத்துடைய ஏற்பாடும் செய்யல. பல 1000 ரூபாய் கடனோடு தான் மூத்தா போனான். சொன்னாங்க, யா அல்லாஹ் திரும்ப என்னை உலகத்துக்கு அனுப்பு. நான் திரும்ப போய்த்து ஓண்ட பாதையில யுத்தம் செஞ்சு நான் திரும்ப ஷஹீதாக வாரேன்.
அல்லாஹ் சொன்னா, இல்ல அப்துல்லா, என்ற ஒரு முடிவு இருக்குது, யாரு மௌத்தாகிறாங்களோ திரும்ப நான் ஹயாத் அவங்களுக்கு கொடுக்கிறது. இப்படி உன்னோட வாப்பாவை அல்லாஹ் சொர்க்கத்துல கண்ணியப்படுத்திக்கிறான். எனவே ஜாபிர், நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னான். எனவே அன்பான சகோதரர்களே, இதுதான் சஹாபாக்கள். அவங்க உலகத்துடைய வாழ்க்கையை இப்படிதான் யூஸ் பண்ணினான். எனவே இன்னைக்கு எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலமா மாறி, நாங்களும் அது போல புத்திசாலியரா இருக்கோம். நாங்க எங்களை கால நேரங்களில் துனியாவுக்கே கொடுத்துட்டு, அல்லாஹ் தந்த மூச்சு, அல்லாஹ் தந்த காலம், அல்லாஹ் தந்த ஆஃபியத், இதை நாங்க அல்லாஹ்வுக்கு கொடுக்காம மூத்தாகினா பெரும் நஷ்டவாளிகளாக மூத்தாயிரும். எனவே அல்லாஹு தாலா துனியாவுடைய வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக அல்லாஹ்